சிக்மானம் கட்டவனுங்களா உங்களுக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா? என்ன பண்றீங்க? போராட்டமா? யாருக்கு? விளாத்திக்குளம் எம்எல்ஏக்கா? வாயில துப்பாக்கி வச்சு மிரட்டுறாங்களா? அண்ணன் விஜய் அண்ணன் இப்படிலாம் பண்ணக்கூடாதுண்ணே. இல்ல அப்படிலாம் பண்ணக்கூடாது. எப்படி ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சரை வந்து ஒரு மைக்கு ஒரு மேடையை போட்டுட்டு விழா எலுமை முறித்து விடுவேன்னு கேட்கறது வந்து உங்களுக்கு கொலை மிரட்டெல்லாம் இல்லை. அப்படி பேசணும் கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு விசாரணை பண்ணா உங்களுக்கு குத்துது கொடையுது எல்லாம் பண்ணுதா? இப்ப வந்து உங்க ஆட்சியில் இருக்கிறவங்கள ஒருத்தர அரெஸ்ட் பண்ணாங்கன்னா என்ன தெரியுமா பண்றீங்க? போராட்டம் பண்றீங்க. கொலை பண்ணாரா கற்பழிச்சாரான்னு மட்டும்தான் கேக்குறீங்க. உங்க 5 வருஷம் ஆட்சி காலத்துல மக்களுக்காக இந்த மாதிரி எதனா போராட்டம் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்குமா இருக்கல? ஏன் பண்ணல? மாத்தி இதே போராட்டம். வாயில வேற துப்பாக்கி வச்சு மிரட்டுறாங்களாம். தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு வந்து இந்த மாதிரி கொலை மிரட்டல் விட்டா வாயில துப்பாக்கி வைக்காம நான் பண்ணுவாங்கன்னு புரியலையே எனக்கு. இதுக்கு வேற நீங்க வக்காலத்து வாங்கின்னு வீடியோ போட்டுன்னு கிடக்குறீங்க. அதுக்கு வெக்கமா கிடையாது, உங்களுக்கு வெக்கமே கிடையாதா? இல்ல ஒரு குழப்பு. எப்ப பாரு யாரையாவது இது பண்ணிட்டாங்கன்னா உடனே போராட்டம் பண்ணிட்டு போயிட வேண்டியது. எதுக்கெல்லாம் போராடணுமோ அதுக்கு போராடக்கூடாது, இதுக்கு தான் போராடணும். இதுல வேற நெஞ்சு வலி இருக்கான், முதுகு இருக்கான், ரத்த ஓட்டம், என்ன எல்லா வழியும் இருக்கிறவன் என்ன பண்ண மூடி நிற்கணுமா இல்லையா? எதுக்கு வாயை விட்டு வாங்கி கட்டின்னு போகணும்? இதுக்கு வேற வந்துட்டாலும் வக்காலத்து வாங்கிக்கணும் சக்காலத்தி போகடாங்கிட்டு. இப்போது சமூக வலைதளங்களிலும் அரசியல் வட்டாரங்களிலும் மிகப்பெரிய பேசும்பொருளாக மாறி இருக்கும் ஒரு பரபரப்பான சம்பவம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது சிஎம் ஜோசப் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்ட சம்பவம் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக வைரலாகி வருது. ஏற்கனவே முன்னாள் அமைச்சரும் திமுக எம்எல்ஏவுமான அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தொகுதி திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனும் கைது செய்யப்பட்டிருப்பது அரசியல் வட்டாரங்களும் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக பலரும் தங்களுடைய கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வரும் நிலையில் மேலும் ஒரு விஷயம் தற்போது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அதாவது திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனின் மகன் செய்தியாளர்களை சந்தித்த போது விஜய் குடும்பம் குறித்து பேசியதாக கூறப்படும் கருத்துக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருது. அந்த வீடியோவை வைத்து பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து வருவதால் இந்த விவகாரம் தற்போது இன்னும் பெரிய பேசும் பொருளாக மாறியுள்ளது. இதற்கிடையில் திமுக ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் போராட்டங்களில் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகி வருகின்றன. இந்த அரசியல் சூழலை தொடர்ந்து டிவிக்கு ஆதரவாளர்களும் சமூக வலைதள இன்ஃப்ளூயன்சர்களும் தங்களுடைய கருத்துக்களை வீடியோக்கள் மூலம் பகிர்ந்து வராங்க. அந்த வகையில் இன்ஸ்டா பிரபலமும் டிவிக்கு ஆதரவுமான விஜய் குட்டிமா இந்த விவகாரம் குறித்து தனது கருத்தை பதிவு செய்து ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவும் தற்போது சமூக வலைதளங்களாக வேகமாக வைரலாகி வருது. பலரும் இந்த வீடியோவை பகிர்ந்து தங்களுடைய ஆதரவு மற்றும் எதிர்ப்பு கருத்துக்களை பதிவு செய்து வராங்க. இந்த விவகாரம் அடுத்ததாக எந்த திசைக்கு செல்ல போகிறது, இந்த அரசியல் பரபரப்புக்கு அடுத்தடுத்த திருப்பங்கள் என்ன என்பது குறித்து அனைவரும் ஆவலுடன் கவனித்து வராங்க. இந்த சம்பவம் குறித்து உங்கள் கருத்து என்ன என்பதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் அப்டேட்ஸுக்கு நம்ம என்டர்டெயின்மெண்ட் கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.